மதுரை அண்ணா நகரில் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கவனத்தை திசை திருப்பி 50 வயது பெண்ணிடம் பணத்தை கொள்ளையடித்து பிரபல சீட்டிங் ராணி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். 17 வழக்குகளில் சிக்கி சிறை சென்ற ஜில்லா கேடி சிக்கியது எப்படி? ஏடிஎம் என்னும் நவீனத்தை புரிந்து கொள்ள முடியாத கிராம பெண்கள் பலரும் கிராமங்களில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கல்வி அறிவில் குறைந்த இவர்கள் தங்கள் பணத்தை ஏடிஎம்மில் இருந்து எடுப்பதற்கு கூட அடுத்தவர் உதவியைத்தான் நாடுகிறார்கள். அப்படி ஒரு பெண்தான் மதுரை அடுத்த கருப்பாவூரணி பகுதியைச் சேர்ந்த 50 வயதான பூங்கொடி. அன்றைய தினம் பணம் தேவைப்பட்டதால் அண்ணாநகர் பகுதியில் உள்ள SBI வங்கி ஏடிஎம்மிற்கு பணம் எடுக்க சென்றுள்ளார். முதியவர்களை குறிவைத்து அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி பணம் திருடுவதையே தொழிலாக கொண்ட பிரபல கேடி மணிமேகலை அந்த ஏடிஎம் அறையில்தான் யாராவது சிக்குவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். இதையறியாத பூங்கொடி ஏடிஎம்மிற்குள் நுழைந்து தப்பும் தவறுமாக பட்டன்களை அழுத்தி 20,000 ரூபாய் பணத்தை எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் பணம் வரவில்லை. யாரிடமாவது கேட்டு பணத்தை எடுத்துக் கொடுக்கச் சொல்லலாம் என்று நினைத்து திரும்பி பார்த்த பூங்கொடியின் முன்பு சிரித்தபடி நின்றிருந்தார் கேடிப்பெண் மணிமேகலை. நான் இருக்கும்போது நீங்க கவலைப்படலாமா என்று கூறியவாறு ஏடிஎம் கார்டை வாங்கி முயற்சி செய்துள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு பணம் வரவில்லை என்று ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டார். இன்று நேரம் சரியில்லை என்று நினைத்தவாறு வீட்டிற்கு வந்த பூங்குடிக்கு செல்போனில் வந்த குறுஞ்செய்தியை பார்த்ததும் அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டுள்ளது. அவரது அக்கவுண்டில் இருந்து 53,000 ரூபாய் வரை எடுக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். அது குறித்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகாரளிக்க அப்போதே போலீசாருக்கு சந்தேகம் வந்துள்ளது. அது மணிமேகலையாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் எதற்கும் CCTV கேமராவை பார்த்துவிடலாம் என நினைத்து ஆய்வு செய்தபோது அதில் மணிமேகலையின் வீடியோ காட்சிகள் பளிச்சென்று பதிவாகியிருந்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் மணிமேகலையை கைது செய்த போலீசார் மதுரை சிறையில் ரிமாண்ட் செய்வதற்காக அழைத்து சென்றனர். ஏற்கனவே பல வழக்குகளில் சிக்கி கரை கண்ட மணிமேகலை ஆடை மாற்றி வருவதாக கூறி உடைமாற்றும் அறைக்கு சென்று அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தனிப்படை அமைத்த போலீசார் அடுத்த 2 மணி நேரத்தில் திருமங்கலத்தில் வைத்து மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மணிமேகலை இதேபோன்று 17 வழக்குகளில் சிக்கி சிறை சென்ற ஜில்லா கேடி என்பது குறிப்பிடத்தக்கது.